நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண. மகாபாரத யுத்தத்தின் போது அபிமன்யு இறந்தது ஒரு வீரமிக்க மரணமாகும். கொடுமையான நெறிமறந்த இப்படி ஒரு மிருகத்தன அரக்கத்தன கேடுகட்ட உதாரணத்தை இதிகாசத்தில் காணவே முடியாது. கௌரவ சேனைகளின் 7 மகாரதர்களும் இணைந்து இளம் பருவத்து பிள்ளை தனியாக போரிடுகையில் சுற்றி நின்று ஈவிரக்கம் இல்லாமல் அடித்துக் கொன்றார்கள். அபிமன்யு அபிமன்யு இதை செய்த அந்த 7 வீரர்களையும் நினைத்தாலே நெஞ்சு கனக்கிறது. இதயமில்லாத எதற்கு, இரக்கமில்லாத மனிதர்கள் எதற்கு? அந்த 7வரும் ஆற்றல் மிக்கவர்கள்தான். செல்வ மகன் லக்ஷ்மணனை நீதானே அழித்தாய். ஒருவரை ஒருவர் மிஞ்சுபவர். இணையற்ற மகாரதர்கள். அத்தனை உயர்ந்த வீரமுள்ளவர்கள் அரசியலுக்காக இதை செய்தார்கள். இப்படியெனில் மனிதநேயம் காக்க யார் வருவார்? தர்மம் நேர்மை வாழ்வதெங்கே? துரியோதனன் மாண்பு கெட்டவன் இதயமற்றவன் ஆனாலும் தன் மகன் தலையைக் கண்டு
பொங்கி எழும் வேதனையில் புழுவாய் துடித்தான். ஏ சூர வீர மகனே, நான் உனக்கு ஒரு சத்தியம் செய்கிறேன். உன் மரணத்திற்கு பதிலாக நிச்சயமாக பழி வாங்குவேன். உன் அறுபட்ட தலைக்கு பதிலாக அவன் தலையை எடுத்தே தீர்வேன். உன்னுடைய கோர மரணத்திற்காக இன்றே பழி வாங்குவேன், இன்றே பழி வாங்குவேன். அதுவும் இப்போதே. துரோணாச்சாரியரே, கிருபாச்சாரியரே, சகுனி மாமா, அங்க அரசா, நீங்கள் அனைவரும் சேர்ந்து அபிமன்யுவை கைது செய்யுங்கள். அந்த சிறு பாம்பு தப்பித்து செல்லக்கூடாது. இப்போதே, இச்சமயமே அவனை நாலாபுரமும் தாக்குதல் செய்து சுற்றி வளைத்து அவனை கொன்று விடுங்கள், துண்டு துண்டாக்கி விடுங்கள். அந்த சமயம் அவனுக்கு தர்மம் அதர்மம் நீதி அநீதி எதுவுமே தெரியவில்லை. துச்சாசனிடமும் சகுனியிடமும் நேர்மைக்கு எதிராக நடக்காதீர்கள் என்றால் அது காதில் ஏறுமா? அவர்கள் தீங்கு புரிய வந்த ஈனர்கள். பாவம், அழுதவர் துரோணாச்சாரியர் மட்டும்தான். குரு பீடத்தில் அமர்ந்துள்ள அவரிடம் உள்ள அந்த நேர்மை எங்கே போயிற்று? அவர் மதியும் விவேகமும் ஏன் மழுங்கியது? இதை அவர் யோசித்தார். நினைவு பின்னோக்கி சென்றது. அன்று யுதிஷ்டரிடம் சொன்னது. யுதிஷ்டிரரே, மனிதன் காசுக்கு தாசனாகிறான். உனக்கு தெரியுமே தர்மராஜனே, மனிதன் பொன்னுக்கும் பொருளுக்கும் தன்னையே தருகிறான். வாழ்வு கருதி கௌரவர் ஆதீனத்தில் என்னை ஒப்படைத்துக் கொள்ளும் நிலையில் இருந்தேன். இப்போது கௌரவர் நிழலில் கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையால் தின்ற உப்புக்கு தீங்கு புரிவது அழகல்ல. தர்மத்தை பற்றி என்னை விட உனக்கு நன்றாக தெரியும். நன்றி கெட்டு இடம் மாறி அணிமாறி வாழ்வதை விட இந்த எனது உடம்பு உணர்ச்சி கெட்ட உயிரை நீக்கிக் கொண்டு பட்டமரமாக மண்ணிலே வீழ்வது நல்லது. என்றால் எல்லாருமே காசுக்கு அடிமைகள் தானே? மனிதனுக்குள்ள இயல்பு இது. மனிதனுக்கு நேர்ந்த சாபக்கேடும் இதுதான். பெரும் பெரும் வீரர்கள், பெரும் பெரும் ஞானிகள் தர்மத்தின் பிடியில் சிக்குகிறார்கள். சிலர் கேட்பார்கள், அங்கே பீஷ்ம பிதாமகர் இருந்திருந்தால் அவர் இப்படி ஒரு கொடுமை நடக்க விட்டு விடுவாரா என்று. இந்த பிரச்சனைக்கு பதிலையே நான் கேள்வியாக கேட்கிறேன். கௌரவர் சபையில் கேவலமான ஈனத்தனங்கள் ஒரு பெண் மீது நடந்தது. துச்சாசனா, ஆணையிடுங்கள் அண்ணா. எழுந்திரு. வா திரௌபதி, வா. தயக்கமே, என் துணை மீது உட்கார். துரியோதனா, நீ ஒரு பெண்மணியை அல்ல, பாண்டவர் கண்மணியை இகழ்ந்தாய். அவலை உர்த்தியை மன்னர் சபையிலே ஆடையை அவிழ்த்தார்களே. அப்போது பீஷ்ம பிதாமகர் அந்த அவலத்தை தடுத்து நிறுத்த என்ன செய்தார்? அவர் வாயை திறக்கவே இல்லை. பிதாமகரே, பிதாமகரே,
பிதாமகரே, பிதாமகரே, பிதாமகரே. பிதாமகரே, பிதாமகரே, தாம் இந்த அவையில் அமர்ந்து அமைதியாக இருந்தால் அந்த விலங்குகள் என்னை வேட்டையாடாதா? அதை நீங்கள் தடுக்க முடியாதா? தட்டி கேட்டு தலையில் அடிக்க தகுதி பெற்ற முதியவரே, இந்த அபலை அவை பெரியவர்களின் முன்னே சொல்ல கூசும் அளவுக்கு சிறுமைப்படுத்தப்படுகிறேனே பிதாமகரே, முறையா? அந்த சமயத்தில் இறைவன் பகவான் கிருஷ்ணன் தான் அவளை காப்பாற்றினார். இந்த நிகழ்ச்சி நமக்கு பாடம் தருகிறது. நீ மூத்தவரிடத்தில் முறையிடுவதால் நேர்மையை, நீதியை காக்க முடியாது என்று. தர்மத்தை காப்பாற்ற ஈசன்தான் இருக்கிறார். நீங்கள் மனிதனை நம்புவதை விட்டுவிட்டு இறைவனிடம் நம்பிக்கை வையுங்கள். உங்களையும் தர்மங்களையும் அவர் காப்பாற்றுவார். இன்னொரு பிரச்சனை எழுகிறது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எல்லாம் அறிந்தவர். அவருக்கே தெரியும் அபிமன்யுவுக்கு என்னாகும் என்று. பிறகு அவர் ஏன் அர்ஜுனனை யுத்த பூமியில் இன்னொரு பக்கம் போவதை தடுக்காமல் இருந்தார்? அர்ஜுனா, நான் தான் திரிகதிபதி சுஷர்மா உன்னை யுத்தத்திற்கு அழைக்க வந்துள்ளேன். நானும் எனது படை வீரர்களும் யுத்த களத்தில் தெற்கு பக்கமாக உனக்காக காத்திருப்போம். அங்கு நம் யுத்தத்தில் யாரும் தலையிட முடியாது. செல் சாரதி. மேலும் ஒரு வீரனாக இருந்து யுத்த தர்மத்தை கடைபிடிக்காவிட்டால் அது அதர்மமாகும். அதனால் நீ என் தேரை தெற்கு பக்கமாக திருப்பிச் செல். இதற்கு விடை ஒரு மகாத்மா சொல்லி இருக்கிறார். அதன் காரணம் மிக முக்கியமானது. அபிமன்யுவின் இந்த பயங்கர கொலையினால் துரியோதனின் பாப மூட்டையானது நிரம்புகின்றது. அன்றிலிருந்து கௌரவர்களின் தோல்வி, பாண்டவர்களின் வெற்றி ஆரம்பமாகின்றது. மேலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மரணம் என்பது ஒரு பொருட்டே அல்ல. அவரே கூறுகின்றார், மரணம் என்று வருவது உன் உடலுக்குத்தான், ஆத்மாவுக்கல்ல என்று. ஜீவாத்மாவோ அந்த பரமாத்மாவின் அங்கம்தானே. அந்த ஜீவாத்மா பழைய உடலை விட்டு விட்டு இன்னொரு உடலை எடுத்துக் கொள்கின்றது. இங்கே மனிதன் பழைய உடையை களைந்துவிட்டு புதிய உடை அணிகிறதில்லை. வாசாம்சி ஜீர்ணானி யதா விஹாய நவானி கிருஹ்ணாதி நரோபராணி ததா சரீராணி விஹாய ஜீர்ணான் யன்யானி சம்யாதி நவானி தேஹி.
மரணம் என்பது உடல் செய்யும் தியாகம், கட்டிய துணிதனை களைவதை போல ஜீவாத்மாவின் போர் புது ஜன்மம், புதியதோர் ஆடையை அணிவதை போல. உடலும் மாறும் உடையும் மாறும், இதுதான் நியதி, ஏன் இந்த அவதி? மரணம் ஜனனம் இரவும் பகலும், முரண்படும் இரண்டும் வந்திடும் போகும். அர்ஜுனனுக்கு கீதை உபதேசம் செய்யும் சமயத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார், எவன் பிறக்கிறானோ அவன் நிச்சயம் மடிகின்றான், எவன் மடிகின்றானோ அவன் நிச்சயம் பிறக்கின்றான், பிறகு மரணத்தை பற்றி புலம்புவது எதற்கு? ஏ பார்த்தா, மதியிழந்து இருட்டிலே தத்தளிக்கின்ற உனக்கு வழிகாட்டுவேன். இந்த நிலைமையில் அழுவதை மறந்து, அறியாமையில் முழங்காமல் இப்போது ஒரு தொலைநோக்குடன் கண்ணை திறந்து பார் இங்குள்ளவர்களை. இந்த படைப்பில் யார் பிறக்கின்றாரோ அவர்கள் மரணம் எழுதி வைத்த ஒரு சாசனம். இதை சரியாக கேள். இந்த மண்ணுலகத்தில் பிறந்த ஜென்மங்கள், அது மானிடரோ, பறவைகளோ, மரங்களோ, மலர் பூங்கொடிகளோ, எந்த நிலையான பிறவைகளும் தாங்கள் பிறக்கும் போதே இறப்பையும் கொண்டு வருகின்றன. எந்த பிறவியும் ஒரு நாளில்லை ஒரு நாள் குறித்த நேரத்தில் மடிவது, அதாவது மாட்டி வந்த கூட்டை துறப்பது. இனிமேல் இவர்கள் மரணத்தை பற்றிய எண்ணத்தை விடு, சுமந்து வந்த கடமையை முடி, போராடு. அவர் அர்ஜுனனுக்கு ஒன்றை மட்டும் சொன்னார், நீ மரணத்தை, ஜனனத்தை, சுகத்தை, துக்கத்தை, தாட்சி, உயர்ச்சியை மறந்து நீ உனது தர்மம், உனது கடமையை நினைக்கத் தொடங்கு. நாளும் பொழுதும் கடமையை செய்து கொண்டிரு. சுகதுக்கே சமே கிருத்வா லாபாலாபௌ ஜயாஜயௌ ததோ யுத்தாய யுஜ்யஸ்ய நைவம் பாபம் அவாப்யசி. வெற்றி தோல்வி எது வந்தாலும், லாப நஷ்டம் அடைந்தாலும் கலங்காமல் ஏற்றுக்கொள்வாய் சமமான உணர்விலே. வாளெடுத்து போர் தொடங்கு, வளைந்து நிற்க நேரமில்லை. நீ எடுத்த உடலுக்குள்ளே சோர்விருக்கும், அகற்றிவிடு. வில்லெடுத்து அம்பு தொடுத்து வீரனை விளையாடு. சத்திரியனே உன் கடமை என்ற நினைவோடு, தீர்ப்பெழுதும் நேரமிது, தீரனே போராடு. பாரதத்தில் தர்மம் காத்த பார்த்தனே போராடு. பாரதத்தில் தர்மம் காத்த பார்த்தனே போராடு. இப்படியாக சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, தாழ்வு உயர்வு, இவைகளை ஒன்று போல் நினை. உன் பணி போரிடுவது. இந்த நேரத்தில் போரிடுவதுதான் உன் கடமை. நமக்கு கடமையின் சிந்தனை எழுந்தால் அப்போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனின் வாழ்க்கை தான் நினைவிலே இடம் பெறுகின்றது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தாம் கொண்ட கடமையை என்றும் மறந்ததே இல்லை. அவருடைய கதையின்படி எது மனிதனுடைய கடமைகளோ அதுவே மனிதனுடைய தர்மங்கள். தர்மம் என்றால் ஒரு ஜாதியோ மதமோ அல்ல, மனிதன் வாழ்விலே ஒரு நிர்பந்தமான சூழலில் எப்படி செயல்படுவான் என்பது. தந்தையுடைய கடமை என்ன, பிள்ளையுடைய கடமை என்ன, அரசனுடைய கடமை என்ன, தேசபக்தனின் கடமை என்ன? அதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் ஒரு மனிதனுடைய தர்மம், கடமை என்கிறார். அவர் சொல்வது போல் இங்கே மனிதர்கள் நடந்தால்
சில சமயங்களில் அவன் கடமை என்ன, தர்மம் என்ன, பிறகு கடமையை தர்மத்தை மதித்து நன்றாக செயலாற்றுங்கள். பிறகு சில முரண்பாடு, தரக்கேடு, சந்தேகங்களுக்கு கடமையாற்றும் பாதையில் புக விடாதீர்கள். நல்ல செயல்களுக்கு பலன் உண்டா இல்லையா? சில பாசங்களுக்கு, நெருங்கி இருக்கின்ற பந்தங்களுக்கு இடம் தராதீர். இக்குணத்தை பகவான் யோகம் என்கிறார். எப்படிப்பட்ட செயலையும் நிஷ்காம கர்மயோக நிலையில் நின்று செய்தால் உனக்கு பாவமும் சேராது, புண்ணியமும் சேராது. நிஷ்காம கர்மயோகமா? நிஷ்காம கர்மயோகம். இது புதுமையாக இருக்கிறது கேசவா. பாழும் புத்தி இன்னமும் புரிந்து கொள்ளவில்லையே. ஏனெனில் உன்னுடைய புத்தியின் மீது இப்போது வரை பற்று என்ற திரை போடப்பட்டிருக்கிறது. நிஷ்காம கர்மயோகத்தில் நான் சொல்லப் போவது அதன் மூலவேர் பற்றற்ற நிலை என்பதில்தான் ஆதாரப்பட்டிருக்கிறது. அர்ஜுனா, இந்த நிராசக்தி யோகத்தை புரிந்து கொண்டால் உன்னுடைய வாழ்வில் பூரண அமைதியை பெறுவாய். அவர் கீதையின் இன்னொரு அத்தியாயத்தில் ஒரு மாபெரும் உண்மையை சொல்கிறார். கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூர்மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. கடமையை செய்வது கடமை என்றே உன் கடமையை செய்வாய் காண்டீவனே நீ. பலனில் பற்றினை வைத்து விடாதே பார்த்தனே உந்தன் கடமையை செய் நீ. போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன, போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன, புலியாய் பிறந்தபின் பதுங்குவதென்ன. போர்க்களம் வந்தபின் புலம்புவதென்ன, புலியாய் பிறந்தபின் பதுங்குவதென்ன. உள்ளத்தில் சந்தேகம் இன்னமும் என்ன, உன் தொழில் போர் செய்தல் வெல்லிடுமன்னா. உள்ளத்தில் சந்தேகம் இன்னமும் என்ன, உன் தொழில் போர் செய்தல் வெல்லிடுமன்னா. ஏ பார்த்தா, நீ தொழில் புரியலாம், தொழில் புரிய விருப்பமும் கொள்ளலாம். பலன் பெறுவது மட்டும் உன்னுடைய கைகளில் இல்லை. ஏ மதுசூதனா, எந்த வேலையை நான் செய்ய நினைத்தாலும் அதை செய்து விடுகிறேன். எப்போது சாப்பிடும் நினைவில் நான் அமருகின்றேனோ அப்போது ஒரு கவளம் எடுத்து வாயருகில் கொண்டு போனால் தானே சாப்பிடுவேன். அந்த ஒரு கவளம் சோறு விதிப்படி அன்று உனக்கு இல்லை என்றால் அதை நீ உன் வாயருகில் கொண்டு போனாலும் பிடி சோற்றிலுள்ள ஒரு பருக்கை கூட உன் வாய்க்குள் போகாது. ஏ அர்ஜுனா, பணி செய்யும் விருப்பம்தான் மனிதன் கையில் இருப்பது. அதன் பலன் மனிதன் பிடியில் இல்லை. இதுவே யதாசக்தி யோகத்தின் சிக்ஷை கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தந்தது. இதையே உதாரணமாக எடுத்துக்கொண்டு நம் வாழ்விலே ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை இப்படி செய்து வந்தால் ஒவ்வொரு யுகத்திலுமே மகிழ்ச்சியின் சொர்க்கத்தை உண்மை நட்புக்கு இங்கே வித்தூன்றி செல்வத்திலும் சிறப்பிலும் உயர்ந்த நிலைமையில் இருந்தாலுமே உண்மை நண்பன் பரம ஏழை சுதாமா தேடி வந்தான் என்று காலனையும் இல்லாமல் கண்ணன் போனானே. என் பிரியமான நண்பரா, யார் அவர்? எங்கிருந்து வருகிறார்? என்ன பேர் அவருக்கு? எங்கிருந்தோ வருகின்றேன் என்றார் அவர். எந்த ஊரென்று சொல்லவில்லை. ஏழ்மையினாலே உடல் சோர்ந்து அவர் முகம் வாடிய மலர் போ இருந்ததுவே. வாசலிலே அவர் மிக ஆவலுடன் மழை மேகமாய்
திடமாய் நின்றார். வாசலிலே ஒரு வேதியர் வந்து மாதவனை காண வேண்டும் என்றார். பாவம் அவர் நீலை பரிதாபமாகும், பார்ப்பவர் கண்ணுக்கு பரிகாசமாகும். பேரென்ன கேட்டேன், பெரியவர் சொன்னார், வந்தவர் தன் பேர் சுதாமா என்றார். சுதாமா, சுதாமா, சுதாமா பிரிய நண்பா. நண்பனின் பேரை கேட்டதும் கண்ணன் தன்னை மறந்து ஓடோடுகின்றார். மகுடம் இல்லாமல் மன்னவன் கண்ணன் மாளிகை விட்டு வெளியேறுகின்றார். பார்ப்பவர் எல்லாம் என்ன நினைப்பார் என்ற உணர்வு ஏதும் இல்லாமல் போகின்ற வேகத்தில் காவலன் போத மாதவன் போனார் போதமில்லாமல். சுதாமா, பஞ்சை பரதேசியான நீ எங்கே? மன்னன் கிருஷ்ணன் எங்கே? எல்லோருக்கும் முன்பாக உன்னை காலம் கேலிக்குரியதாக்கிவிட்டது. தயங்காதே, விரைவில் ஒரு முடிவுக்கு வா. திரும்பி போய்விடு. சுதாமா, இன்னும் ஏன் யோசனை? தயங்கி தயங்கி நிற்காதே, சென்றுவிடு. காலம் தாழ்த்தாதே சுதாமா, சென்றுவிடு. சீக்கிரம் சென்றுவிடு சுதாமா. உள்ளே போனவர் இன்னும் ஏன் வரவில்லை? உள்ளே வர அனுமதி கிடைத்திருந்தால் அவர் வந்திருப்பாரே. சென்றுவிடு சுதாமா, சென்றுவிடு. செல், செல். சின்னஞ்சிறு பிள்ளையை போல் ஓடுகின்ற மாதவனை பார்த்து பார்த்து ரசித்தனர் ராணியர்கள் மூவரும். நண்பனை போய் பார்க்க வேண்டும் என்று கண்ணன் ஓடினார். தாமரை பூ பாதம் நோக காலணியும் இன்றியே கால் தவறி விழுந்தார், கை கொடுக்கும் தெய்வமே. விழுந்ததையும் மறந்து வேகத்தோடு போகிறார். மாளிகை வியந்ததுவே மாதவனின் செய்கையில் யாருக்கும் புரியவில்லை ஸ்ரீஹரியின் வேதனை. ஸ்ரீஹரியின் வேதனை. தேரில் அமர்ந்து வருகின்ற கண்ணன் யாரும் இல்லாமல் தனியே வந்தார். ஞானியரெல்லாம் தேடும் திருவடி பூமியில் புழுதியில் பதிந்திட வந்தார். திருமகள் சேவை செய்திடும் பாதம் தேடி அலைந்தது வீதிகள் எல்லாம். நண்பனின் கால்களில் காலணி இல்லை, நாயகன் காலிலும் காலணி இல்லை. கண்ணனை காண நண்பனுக்காசை, நண்பனை காணவே கண்ணனுக்காசை. ஆசைகள் மோத பாசங்கள் மோத சங்கமமாகுது சாகரம் நதியில். நண்பனை காண கண்ணன் வருகின்றார், கண்ணனை காணாத நண்பன் செல்கின்றார். ஆசையும் பாசமும் கண்களில் தோய ஆர்வத்துடன் கண்ணன் ஓடோடி வந்தார். வேறெந்த நினைவும் இல்லாமலே வந்தார். சுதாமா, சுதாமா,
எங்கிருக்கிறாய் சுதாமா? எங்கே சென்று விட்டாய்? ஏன் சென்று விட்டாய்? அட, சுதாமா எங்குதான் சென்றான்? அவர் போய்விட்டார் துவாரகாதீசரே. எங்கே? இப்படித்தான் போனார். இப்படித்தான். சுதாமா, சுதாமா, வாருங்கள் வாருங்கள். அது திரும்பி வந்து சுதாமா, 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 சுதாமா. ஆண்டு பல கடந்தாலும் அவரவர்கள் பிரிந்தாலும் அன்பு மட்டும் மாறிடுமோ? ஏன் மறந்தாய் நண்பனே? மாளிகையில் வாழ்கிறாய், மண்குடிலில் வாழ்கிறேன். நானும் நீயும் பழகியதை ஏன் மறந்தாய் நண்பனே? உன் கண்ணில் நீர்த்துளி, என் கண்ணிலும் நீர்த்துளி. இருவர் கண்ணீர் துளிகளிலும் இதயங்களை சுமக்கிறோம். உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ, மன்னவனோ சின்னவனோ, வேதமென்று ஏதுமில்லை, உணர வேண்டும் உலகமே. வேதமென்று ஏதுமில்லை, உணர வேண்டும் உலகமே. கிருஷ்ணா, சுதாமா, பிரிய நண்பா, கடல் ஒன்று கலந்தது நதியுடனே. காலம் காணாத காட்சிதே. மானிடம் உயரும் பாடமிதே. மாதவன் வாழ்ந்து காட்டுகிறார். மனிதா, இதை நீ மறவாதே. சுதாமா, மறந்து விட்டாயா? ஸ்ரீ கிருஷ்ணா, கிருஷ்ணா, மறக்க முடியுமா? சுதாமா, நம் பழைய நட்பை மறந்து திரும்பிச் செல்கிறாயா? திரும்பிச் செல்வேனா? பார்க்கும் ஆசையில் தத்தளிக்கிறேன். ஆசை இருபுறத்திலும் தான் நானும் தவிக்கின்றேன் சுதாமா. எத்தனை வருடங்களுக்கு பிறகு சந்திக்கின்றேன் உன்னை. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா கிருஷ்ணா? நானும் பொறுத்திருந்தேன் உனக்காக. நிஜமாகவா? மனமறிய சொல்கிறேன். போதும், எனக்கு தெரியும். நீயும் நினைத்தாயே நண்பனை துவாரகைக்கே மன்னன் என்று. உனக்கு மறந்து போய்விட்டது. நான் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இல்லையா?
என் மீதே குறை சொல்கிறாயா? காத்திருந்தேன். என்னை பார்த்தவர்கள் பரிகசித்த பிறகுதான் திரும்ப நினைத்தேன். மானம் பெரிதென்று என்னை பார்க்காது போகின்றாய். சுதாமா, நட்பு மான அவமானம் பார்க்கச் சொல்கின்றதா? துவாரகை மன்னனுக்கு அது தெரியவில்லையே. பள்ளி நண்பனை பார்க்க வேண்டும் என்று வீதி வீதியாக ஓடி வருகின்றேன் அப்பா. பதில் சொல் நண்பா. மானம் எனக்கு இல்லையே. அப்படி இல்லை, தப்பாக நினைக்கின்ற. மன்னித்து விடு என்னை. புண்படுத்தி விட்டேன், உன்னை புண்படுத்தி விட்டேன். பலே, செயலால் துன்புறுத்தி சொல்லால் இன்புறுத்துகிறாயோ? செல்வம் செல்வம் உள்ளே பேசிக்கொண்டே போகலாம். இல்லை நண்பா, உள்ளே உள்ளே வரமாட்டேன். ஏன்? சொல்கிறேன். உன்னை பார்க்க ஆசைப்பட்டேன். அதுபோல் என்று பார்த்து விட்டேன். நண்பா, பால்ய நட்பினை அங்கீகரித்தாய், மானம் காப்பாற்றினாய். நான் உன் நண்பனாய் என்று கேலி செய்து சிரித்தவர்கள் முன்னே பிரியத்தோடு அழைத்தாய், மெய் என்று நிரூபித்தாய், பேரை பேரை காப்பாற்றினாய். ஆம், நானும் உன் போல் நட்புக்கு கைமாறு செய்கிறேன். ஒன்றுமில்லாதவன் தான் செய்யக்கூடாதா? கிருஷ்ணா, உன் பெருமை பழுதடைந்தால் அது பொறுக்காது எனக்கு. அதுதான் நண்பா, இங்கிருந்து புறப்படுகிறேன். அதுதான் நல்லது. புரியும்படி சொல். பிரிய நண்பா, என் மாளிகையில் சுதாமா நீ வந்தால் பெருமை பழுதடையும் என்கிறாயா? கிருஷ்ணா, இந்த ஏழை பிராமணன் ஒரு பரதேசி போல ராஜபவனத்தில் பெருமையோடு நுழைந்தால் உன் மாளிகையில் இருப்பவர்கள் என்ன சொல்வார்கள்? உன் பட்டத்து ராணிகளின் முன்பு பஞ்சை பரதேசி போல வர எனக்கு நாணமாயிருக்கிறது. பரதேசி, இவனுக்கு எதற்கிந்த சோதனை? இது நண்பா உன் மாளிகைக்கு இழுக்கல்லவோ? சுதாமா, இப்படி நல்லெண்ணம் உள்ள ஒரு நண்பன் எனக்கு யாரும் இல்லையப்பா. இதிலே மாளிகைக்கு என்ன இழுக்கு? இனிய நண்பனே, உன் போன்ற தூயவனின் பாதம் பட்டால் போதுமே. என் மாளிகை அதனால் சிறந்து பெருமைகள் கூடுமே. நண்பா, உன் கால் பட்டால் மேலும் பல மடங்காக என் புகழ் எங்கும் பரவாதா? உலகில் உண்மை நட்புக்கு நம் இருவருடைய நேசங்கள் தான் சாட்சி. எப்படி நீ இதையெல்லாம் மறக்கின்றாய்? உனக்கென்ன என்னை பிடிக்கவில்லையா? இங்கிருந்து போக துடிக்கிறாய்? வாயிற்காப்போனே, கட்டளையிடுங்கள். தேரோட்டியிடம் சொல், தேர் கொண்டு வர. நம்முடைய பிரிய நண்பனை வரவேற்கும் ஏற்பாடுகளை கவனிக்கச் செல். அப்படியே வாருங்கள். வா நண்பா.
பரவசப்படுகிறேன். ஒரு மன்னவன் ஒரு நாடோடி. உண்மை நட்பை பார்த்தாயா? கந்தலாடை அணிந்த பிராமணன் துவாரகை கண்ணனுக்கு நண்பனையா? பெருமையாக சொல்கிறாயே, அந்த ஏழைக்காக திரிலோகநாதன் வெறுங்காலுடன் வீதியில் நடந்தாரே, அவரை வரவேற்பதற்கு இதுபோல் நடந்ததுண்டா? ஒரு பரதேசி அந்தணனுக்காக இன்று ஸ்ரீ கிருஷ்ணன் தன்னையே குறைத்துக் கொண்டார். பிரபு சுதாமாவுக்காக ஒரு சாதாரண மனிதரானார். சரியாக சொன்னாய். பாசம்தான் மானிடத்தை உயர்த்தும். ஏழை செல்வன் என்ற ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் இருக்க. அரண்மனை என்றால் ஆடம்பரந்தான், அந்தன ஏழைக்கு ஆச்சரியந்தான். அரசியல் மூவரும் புன்னகையோடு ஆரத்தி காட்டி மரியாதை செய்தார். அரசியல் மூவரும் புன்னகையோடு ஆரத்தி காட்டி மரியாதை செய்தார். கண்ணீர் கண்டதும் கண்ணன் விரல் துடைத்ததும் சுதாமா, ஆனந்தத்தாலே அழுததும் மாதவனும் அழுதார். அன்பின் அரியணையில் நண்பனை அமர்த்தி கண்ணன் மகிழ்ந்தார், களிப்பு மிகுந்தார். அர்ச்சனைக்குரிய ஆண்டவன் இன்று அர்ச்சனை புரிய தரையில் அமர்ந்தார். என்னை காண இனியவனே நீ, முள்ளில் கால்கள் புண்படவே என் நெஞ்சிலே புண் பட்டது யார் தேற்றுவார், யார் தேற்றுவார். ஆண்டவன் அழுவதை பார்த்தவருண்டோ, அவதார கிருஷ்ணனை காறுதலுண்டோ. பாண்டவர் நேயனின் கண்ணீர் துளிகள் மாமருந்தாக பாதத்தில் சிந்த, ராணியர் மூவரின் கண்களும் கலங்க, யாருக்கு யாருங்கு தேறுதல் சொல்ல. Krishna